ராகவ் அபி ஜோடியா இருக்கலாம் பிடிக்கும் இந்த வீடியோக்கு ஒரு லைக் போட்டுருங்க. அபியோட மனசை மாத்தணும், டிவோர்ஸ் பண்றத அபியை வாபஸ் வாங்க வைக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் நினைக்கிறாங்க. அதுக்கு நம்ம வந்து ஒரு வழி பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு மீடியாவுக்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி வேற ஆள் மாதிரி பேசுறாங்க. இந்த ராகவும் இருக்கிறவங்க ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போதே செகண்ட் மேரேஜ் பண்ண போறாங்க அப்படின்னு சொல்லிட்டு இன்ஃபார்ம் பண்றாங்க. உடனே மீடியாவில் உள்ளவங்களும் ராகவ் வீட்டுக்கு முன்னாடி குமிஞ்சிடறாங்க. குமிஞ்சிட்டு ராகவ் கிட்ட சார் மாதிரியா கேள்வி கேட்கறாங்க. சார் நீங்க எப்படி சார் ஃபர்ஸ்ட் ஒய்ஃப் இருக்கும்போதே எப்படி இன்னொரு கல்யாணம் பண்ண முடியும்? இன்னும் டிவோர்ஸே வாங்கலன்னு சொல்றாங்களே, அப்படி இருக்கும்போது நீங்க எப்படி கல்யாணம் பண்ண முடியும் அப்படின்னு சொல்லிட்டு கேள்வி எல்லாம் கேட்கறாங்க. அதுவும் இல்லாம நீங்க யங் ஏஜ்ல பெரிய பிசினஸ் மேன் ஆனவங்க, உங்களை பார்த்து நிறையவே இன்ஸ்பயர் ஆகுறாங்க. ஆனா நீங்க இப்படி பண்ணலாமா சார்? இதனால நாளை யங்ஸ்டர்ஸும் இப்படி பாலா போக வாய்ப்பு இருக்குல்ல சார் அப்படின்னு சொல்லிட்டு ராகவ் முன்னாடி நிறைய பேர் கேள்வி கேட்கறாங்க. அதுக்கு என்ன பதில் சொல்லனே ராகுக்கு தெரியல. உடனே உங்க குடும்பத்துல உள்ளவங்களும் நாங்க இப்ப இதுக்கு எந்த பதில் சொல்ற மாதிரி இல்ல, நீங்க தயவு செஞ்சு இங்க இருந்து போறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு அவங்களை அனுப்பி வச்சிடறாங்க. இந்த நேரத்துல ஆனா ஒரு அபியை திட்டுறாங்க. அபி, உன்னாலதான் வந்து இதெல்லாம் நடந்துச்சு. இங்க பாரு, இந்த குடும்பமே அசிங்கப்பட்டு உன்னாலதான் நின்றுகிட்டு இருக்கு தலை குனிச்சு. அதுக்கெல்லாம் காரணம் நீ. இந்த வீட்டு மானமே உன்னால போயிடுச்சு அபி. இந்த வீட்டுல உள்ளவங்க பாதிக்கிற மாதிரி எதுவுமே பண்ண மாட்டேன் அப்படின்னு சொன்ன. இன்னைக்கு எல்லாரும் வந்து வருத்தப்படுறது உன்னாலதான். பாவம் பாட்டி, அஞ்சலி அக்கா எல்லாரும் அப்படின்னு சொல்லிட்டு அனு திட்டுறாங்க. அபியால எதுவும் பேச முடியல. அபி அனு பேசுனதெல்லாம் நான் யோசித்து பார்த்துட்டு இருக்காங்க. யோசித்து பார்த்துட்டு உடனே பிரஸ்க்கு கால் பண்றாங்க. கால் பண்ணி வீட்டுக்கு வர வைக்கிறாங்க. அபி வந்து நிருபர்கிட்ட எல்லாம் சொல்லிட்டு இருக்காங்க. இங்க பாருங்க, தப்பான நியூஸ் பரப்பி விடுறது யாராவது இருப்பாங்க. அதெல்லாம் வந்து கேட்டுட்டு இங்க வீட்டுக்கு முன்னாடி வந்து பிரச்சனை பண்ற வேலையெல்லாம் இனிமேல் வச்சுக்கிடாதீங்க. ராகவோட ஒய்ஃபு ஒரே ஒருத்தவங்க தான், அது நான் மட்டும்தான் அப்படின்னு சொல்லிட்டு அபி சொல்றாங்க. உடனே ராகவுக்கும் மனசுக்குள்ளே சந்தோஷம், வீட்டுல உள்ளவங்களுக்கும் சந்தோஷம். ஆனா முரளியும் சுந்தரியும் எரிச்சலோட பாத்துட்டு இருக்காங்க. இப்ப எப்படி அபி இப்படி மாறி முடிவு எடுத்தான்னு தெரியலையே அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் யோசிச்சுக்கிட்டு இருக்காங்க. இந்த சீரியல் எப்படி இருந்தா நல்லா இருக்கும் நீங்க நினைக்கிறீங்க? கமெண்ட் பண்ணுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தேங்க்யூ.